மிதுன ராசிக்காரங்க, உங்களோட பேச்சிலேயே ஒரு ஸ்டைல் இருக்கும். எல்லோருக்கிட்டேயுமே ரொம்பவுமே சுலபமாக பழகிடுவீங்க. நண்பர்கள் கூட்டம் இந்த மிதுனத்துக்கு அதிகமாக இருக்கும். மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ரொம்பவுமே சுறுசுறுப்பானவங்களாக இருப்பீங்க. சோம்பேறித்தனமாலாம் பெரும்பாலும் உங்களை பார்க்கவே முடியாது. எப்பவுமே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவே இருக்கும். இருந்தால் உங்களை மாதிரி இருக்கணும், வேலை செஞ்சால் உங்களை மாதிரி செய்யணும் அப்படின்னு எப்பவுமே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிற ராசி மிதுன ராசி. 12 ராசிலையுமே இந்த மிதுனம் அப்படிங்கிறது ரொம்பவுமே சுறுசுறுப்பு வாய்ந்தது. மிதுன ராசிக்காரங்க பேசும்போது கூட பாருங்கள் ஒரு ஸ்டைல் இருக்கும். ஒரே இடத்துல அமைதியாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. புதுசாக நிறைய கற்றுக்கணும், புதிய விஷயம் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை கொண்டவங்களாக இருக்கீங்க. இந்த மிதுன ராசிக்காரங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லோருக்கிட்டையுமே நல்ல ஒரு அன்பாக இருக்கக்கூடிய ராசி. ஒரு குடும்பத்தில் மிதுன ராசி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடு எப்பவுமே கலகலப்பாக இருக்கும். நீங்கள் இருக்கக்கூடிய இடம் ரொம்பவுமே ஜாலியாக இருக்கும். எல்லாத்துட்டையுமே ரொம்பவே நல்லா ஜாலியாக பேசுவீங்க, சிரிக்க வைப்பீங்க. எல்லோருக்கும் பிடிச்சவங்களா பெரும்பாலும் இந்த மிதுன ராசிக்காரங்க நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் இது மாதிரி பிளான் பண்ணிலாம் பண்ண மாட்டீங்க. இயல்பே அப்படி தாங்க இருக்கும். உங்கள் பேச்சு செயல் எல்லாமே இயல்பாகவே எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணிலாம் பண்ண மாட்டீங்க. அது நடக்கிறது உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். ஏன்னா உங்களோட எண்ணம் செயல் எப்போவுமே நல்லதாக இருக்கும். மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது உங்ககிட்ட ஒரு சிறப்பு இருக்குங்க. அது என்னென்னா, ஒரே நேரத்தில் 2 விதமான மனநிலையை கையாளுவீங்க. இந்த மனநிலை மட்டும்தான் சில சமயம் உங்களுக்கு முடிவெடுக்க கொஞ்சம் நேரத்தை எடுத்து தருது. அதே பல கோணத்துலேயும் நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிக்கிறதுனால சிறப்பாகவும் இருக்கும். கொஞ்சம் லேட்டான முடிவாக இருந்தாலும் அது சிறப்பான நிலையான சரியான முடிவாக இருக்கும். மிதுன ராசிக்காரங்க, உங்கள் ராசி அதிபதி பாருங்கள் புதன். பெரும்பாலும் நீங்கள் புத்திசாலியாக இருப்பீங்க. பேச்சு திறமை உங்ககிட்ட அதிகமாக இருக்குங்க. உங்களோட எண்ணம் செயல் எப்போவுமே உற்சாகமாக இருக்கும். இந்த புதனை ராசி அதிபதியாக கொண்டதுனால இந்த உண்மை உழைப்பு உயர்வுக்கு உறுதுணையாக பாடுபடக்கூடியவங்களும் நீங்கள் தான். 12 ராசியிலையுமே இந்த மிதுன ராசி ஒரு தனி சிறப்பு வாய்ந்த ராசி. உங்களுக்கு இந்த வார கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு, என்ன செஞ்சால் நன்மைகளை பெறலாம், கவனமாக செயல்பட வேண்டிய விஷயங்கள் குறித்து உங்களுக்காக இந்த பதிவில் பாருங்கள் முழுமையான விளக்கத்தையுமே சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த மிதுன ராசிக்காரங்க உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும், எளிய முறையில் ஜாதக அமைப்பை தெரிஞ்சுக்கலாம். இதனால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் கண்டிப்பாக பெறுவீங்க. ஏன்னா ஒருத்தருக்குமே ஜாதகம் அப்படிங்கிறது மாறி இருக்கும் இல்லையா. உங்கள் அமைப்புக்கு என்ன மாதிரியான வாய்ப்பு வரும், அந்த வாய்ப்பை எப்படி நீங்கள் பயன்படுத்தலாம், அதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய பிரச்சனை என்ன, அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லையா. பிரச்சனை அப்படின்னா அதுக்கான தீர்வை முன்னாடியே நாம் ரெடி பண்ணலாம். நல்லது நடக்குது அப்படின்னா சந்தோஷமாக இருக்கலாம். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. அதே போல் புதனை ராசி அதிபதியாக கொண்டவங்க நீங்கள். பஞ்சபூத தத்துவத்தில் இந்த மிதுனம் காற்றை குறிக்கிறது. காற்று உங்களுக்கு ஒரு தன்மை அதிகமாக இருக்கிறதுனால எல்லா இடத்துலையுமே கலந்து எல்லோருக்கிட்டேயுமே அன்பானவங்களாக பழகக்கூடியவங்க. விரைவாக முடிவெடுப்பீங்க, ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக எடுக்கிற முடிவுமே நிலையானதாக இருக்கும். பேச்சு திறமை அதிகமாக இருக்கும். மிதுனம் அப்படின்னு சொன்னாலே பேச்சு திறமைன்னு கூட சொல்லலாம். நீங்கள் புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்கிறது இன்னுமே நல்லதுங்க. மிதுன ராசிக்காரங்க புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்வதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வும் எல்லா வகையிலுமே பெறலாம். அதுவும் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடவும் செல்வ நிலையில் மேலோங்கவும் கண்டிப்பாக நீங்கள் பெருமாள் வழிபாடும் பெருமாள் சார்ந்த தெய்வங்கள் வழிபாடு செய்கிறதும் நல்லது. அப்படி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 27 முறை உச்சரித்து வழிபடுவது நன்மையை ஏற்படுத்தும். இப்போ கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிட்டு ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். உங்கள் வேண்டுதல் பிரார்த்தனை விரைவில் பலிக்க நாங்களும் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். சரி, வாங்க நம்ம இப்போது இந்த மிதுன ராசி அப்படின்னு பார்த்தோம். இது வரைக்கும் உங்களுக்கு இந்த வாரத்தோட கிரக சூழல் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அதனால் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மிருகசீரிடமில் 3, 4ஆம் பாதம், அதுக்கப்புறம் இந்த திருவாதிரை, அதுக்கப்புறம் புனர்பூசத்தில் 1, 2, 3ஆம் பாதம் இருக்குது. இந்த மிதுனத்துக்கு கிரக நிலை அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசியில் பாருங்கள் குரு பகவான் இருக்கிறாரு.
அடுத்தது தான் தைரிய வீரியஸ்தானம். இங்கே கேதுவும், சுகஸ்தானம் அங்கே சந்திரனும், பாக்கியஸ்தானத்தில் ராகுவும், அடுத்தது தொழில் ஸ்தானம் இங்கே பாருங்கள் செவ்வாய் சனி 2 கிரகங்களும் அமைஞ்சிருக்கு. லாபஸ்தானத்தில் சூரியனும் கூடவே புதனும் இருக்காங்க. விரியஸ்தானத்தில் தான் இந்த சுக்கிரன் இருக்கிறாரு. இந்த ஒரு கிரக சூழல் இந்த வாரம் இருக்குது. இந்த கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்துக்கு போகிறாரு. இதனால் மனதைரியம் இப்போ இருக்கிறத விடவே இந்த வாரம் அதிகரிக்குங்க. பிரச்சனை வந்தாலுமே என்னால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஆற்றல் தைரியம் உருவாகுது. எப்பேற்பட்ட சூழலை உங்கள் எதிரிகள் கொடுத்தாலுமே துவம்சமாக்கிடுவீங்க. உங்களோட பணிகளை பார்த்து எதிரிகளுமே தானாக ஓடிடுவாங்க. நண்பர்களோட ஆதரவு பக்கபலமாக இருக்கும். குடும்பத்தோட ஒரு அன்பு அரவணைப்பும் உங்களுக்கு இன்னுமே கூடுதல் பலமாக அமையும். ஆனாலும் பழைய விஷயத்தை நினச்சி தேவையில்லாத மனசில் இந்த கவலை வந்து போகும். இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடன் கொடுக்கறது, கடன் வாங்கிறது, இந்த வழக்குகளை நடத்துறது இதெல்லாம் வேண்டாங்க. கடன் கொடுக்காதீங்க, வாங்காதீங்க. இந்த வழக்கு விவகாரங்கள் ஏதாச்சும் நிலுவையில் இருக்குது அப்படின்னா இந்த வாரம் அதை தள்ளி போட பாருங்கள். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பின்னடைவு வரும். அதனால் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்க சரியாக உணவு முறையை அந்த பழக்க வழக்கத்தை சரியாக எடுத்துக்கோங்க. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வேகம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நிதானமான போக்கு இருக்கும். ஆனாலும் பண வரத்து சரியாக கிடைக்கும். ரொம்பவுமே பின்னடைவுலாம் இல்லைங்க. முன்னேற்றம் அதிகமாக இல்லைனாலும் பின்னடைவு இல்லை. இது பரவாயில்ல தானே. தொழில் வியாபாரத்தில் அதை விரிவாக்கம் செய்யணும், அதை நம்ம பெருசு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் அந்த விஷயத்தை தவிர்த்துட்டு இப்போ எப்படி உங்களோட தொழில் முறையை நடத்துகிறீங்களோ அதை சீராக நடத்துங்க. வரக்கூடிய வருமானம் நிலையாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதை விட்டுட்டு கடனை வாங்கி பெருசு பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு பிரச்சனையில் சிக்கிறாதீங்க. கடன் வாங்க நினைக்கிறதையுமே நீங்கள் குறைச்சிக்கணும். கடன் வாங்கி தொழில் வியாபாரத்தை விரிவாக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த வாரம் அந்த விஷயத்தை தள்ளி போடுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குமே பாருங்கள், உங்கள் வேலை விஷயமா திடீர்னு வெளியூர் போகிற மாதிரியான அலைச்சல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை அதிகமாக இருக்கிறதுனால மன உளைச்சல், சலிப்பு வரலாம். வார இறுதியில் இந்த நிலை மாறுது. அதனால் கவலைப்படாதீங்க. எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அதற்கான உயர்வையும் நன்மையும் வார இறுதியில் கண்டிப்பாக நீங்கள் பெறுவீங்க. சலிப்புலாம் படாதீங்க. உங்களுக்கான விஷயம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை சிறப்பாக செஞ்சால் கண்டிப்பாக நன்மை வரும். இதை மனசில் வச்சுக்கிட்டு வேலையை பாருங்கள். குடும்பத்துலேயுமே மற்றவங்களோட பேச்சுக்கு நீங்கள் முக்கியத்துவம் தந்தீங்கன்னா குழப்பம் ஏற்படுங்க. கணவன் மனைவி இடையே மனம் விட்டு பேசுங்க. மன வருத்தம் மாறி சகஜமான நிலை வரும். குழந்தைங்களுக்கு தேவையான பொருளை வாங்கி கொடுத்து அவங்களையுமே சந்தோஷமாக பார்த்துப்பீங்க. நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்த பயணம் கொஞ்சம் தாமதப்படலாம். பெண்களுக்குமே கொஞ்சம் அலைச்சல், காரிய தாமதம் ஏற்பட்டு தான் நீங்களுமே உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்தணும். மற்றபடி குடும்பத்தில் இருக்கிறவங்களோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். நன்மை கிடைக்கும். மாணவர்களுக்குமே வீணான அலைச்சல் குறைச்சிக்கிட்டு நீங்கள் கவனமாக கூடுதல் நேரம் எடுத்து படிக்கிறது நல்லது. கவனத்தோடு படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல மதிப்பெண்ணை பெற இது உதவியாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிட்டு வம்பு வழக்குகளில் சிக்கிடாதீங்க. முழு மனதாக படிங்க. படிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குங்க. படிக்கும்போது புரிஞ்சுக்கிட்டு படிங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். மிருகசீரிடம் 3-4 பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுல பாருங்கள் ஆர்வம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை பெருசாக பேசுவாங்க. அது உங்களுக்கு தேவையில்லாமல் மன சஞ்சலத்தை கொடுக்கும். ஆனால் அதெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்தாமல் உங்களுக்கான வேலையை சரியாக பாருங்கள். விட்டு கொடுத்து போகிறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் நிதானமான போக்கு வரும். ஏற்கனவே இருந்த சண்டை சச்சரவு நீங்குது. உங்களோட பிள்ளைங்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றது போல் நீங்கள் செயல்பட்டால் இன்னுமே நல்லது. குடும்ப சூழல் சந்தோஷமானதாக மாறும். மூத்த சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க உடல் நலத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுற மாதிரியான சூழல் இப்போ இருக்குது. அடுத்து திருவாதிரை. இந்த வாரம் உங்களுக்கு தாங்க கொஞ்சம் மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்கிற மாதிரியான அமைப்பு இருக்குது. தேவையில்லாத விஷயத்தை போட்டு குழப்பிக்காதீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொறுமையாக நிதானமாக திட்டமிட்டு செயல்பட்டால் கண்டிப்பாக காரிய வெற்றியை பெறலாம். மாணவர்களுக்கு கூடுதல் பொறுப்பும் வந்து சேரும். கல்வியில் நாட்டம் வரும். கவனமாக படிக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி எச்சரிக்கையாக செயல்படுங்க. காரிய தடை தாமதம் வரலாம். ஆனால் உங்கள் அசாத்தியமான திறமையால் இதை உடைத்தெறிவீங்க. நன்மையை பெறுவீங்க. அடுத்து பாருங்கள், இந்த புனர்பூசத்தில் 1, 2, 3ஆம் பாதம் இருக்குது. இந்த வாரம் குடும்ப பிரச்சனை பெரும்பாலும் உங்களை விட்டு தீரும். ஒரு முறைக்கு பல முறை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அலசி ஆராய்ஞ்சு முடிவு பண்ணுறது நல்லது.
பணவரவுமே நல்லா இருக்குது. தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கிறதுனால வருமானம் வரும் பொழுது சேமிக்க தொடங்குறதும் பழைய கடன்களை அடைக்கிறதும் நல்லது. பயணங்கள் உண்டாகும், வீணான அலைச்சல் இருக்கும். வாகனத்தில் போகும்போது எச்சரிக்கையாக செயல்படுத்துறது நல்லது. இந்த வாரம் வரக்கூடிய நன்மை அதிகரிக்கும், தீமை விலகவும் நீங்கள் மதுரை மீனாட்சியும் சொக்கநாதரையும் வணங்கி வருவது நல்லது. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு பச்சை பயிறு சுண்டல் நெய்வேத்தியமாக வச்சு ஏழைகளுக்கு வழங்கி வருவதால் வளமான முன்னேற்றத்தை பெறுவீங்க. மனசில் இருந்த சஞ்சலம் நீங்கும், மனசில் நிம்மதி வந்து சேரும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு நன்மை வரும். அப்படின்னா உங்கள் ராசிநாதனின் அருளாசி கண்டிப்பாக தேவைப்படுது. புதனுக்கு பச்சை பயிறு சுண்டல் நெய்வேத்தியமாக வச்சு படைக்கும்போது வெள்ளை நில மலர்கள் சாற்றி 3 நெய்விளக்கேற்றி இந்த ஒரு பிரார்த்தனையை செய்யுங்க. நன்மை நல்ல ஒரு உயர்வு அப்படிங்கிறது எல்லா வகையிலுமே வந்து சேரும். அதே போல் தான் மதுரை மீனாட்சி சொக்கநாதர் வழிபாடுமே உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்குள்ள நல்ல ஒரு அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இந்த இறை வழிபாடு கண்டிப்பாக நன்மையை ஏற்படுத்தும். குடும்பத்தில் ரொம்ப நாளாக தடைப்பட்டு வந்த சுபகாரியம் விரைவில் நடக்கும். அன்னையின் வழிபாடு அதி அற்புதமான நல்ல முன்னேற்றத்தை மிதுன ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக கொண்டு வந்து தரும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற இந்த 2 வழிபாடையும் தொடர்ந்து செய்யுங்க. நன்மை கண்டிப்பாக வரும்.